ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. அப்போ சொன்னேன் குவிட் பண்ண போகிறேன் ஃபினாஃப்ன்ட்டு. இப்போ வேறு வழி இல்லை. ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெட்டீஸ் இந்த ஒரு கேமையாச்சும் முடிகிறேன்டா நான். அப்புறமா தான்டா மற்ற கேம்லாம் நான் வீடியோ அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோ போட மாட்டேன். நீங்கள் கமெண்ட் போடலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு நைட் 4 வரைக்குமாச்சும் முடியலாம். ஓகே, கண்டினியூ. நைட் 3 போன வீடியோ நைட் 3 வரைக்கும் முடிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி நைட் 3 முடின்னு காட்டுது. சரி, அது ஒன்று இப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நைட் 3 முடித்தோம்னா. ஸோ என் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து போயிருக்கோம். ஸோ கைஸ், இப்போ அவளை வந்து ஊருக்கு போயிட்டா. நீ மட்டும் தனியாக விளாட்றான்ட்டு. இந்த ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ண முடியுமா? இது வேறு சும்மா வெளியெல்லாம் பவர் போகுது. நல்லா தான் இருக்கிறேன். நான் நிறைய பேர் இவ்வளோ தூரம்லாம் வரமாட்டாங்களே. சீக்கா இது வந்துருச்சு. என்னதா? Foxy and Tongs. என்னடா ஆச்சு கேமரா? ஓய், சீக்கிரம் இங்கே தான் இருக்குது. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெட்டி எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். ஏன்னா வந்து யூடியூப்லலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரெட்டி தான் வந்து கஷ்டம் இருக்குதுலே அப்படின்ட்டு. என்ன பண்ணணும்னா, இந்த ஈஸ்டால் கார்னருக்கு வந்துடுவான். வந்தோடனே வந்து ஒரு வாட்டி சிரிப்பான். சிரித்தோடனே நம்ம வந்து இந்த இந்த ரைட் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். கீழே யாரும் இல்லை. ரெஸ்ட் ரூமில் இருந்துச்சுக்கேன். வேறு யாருன்னா? ஐயோ, ஃபாக்ஸி. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாஃப் மூவி பார்த்ததுனால எனக்கு வந்து இப்போ எல்லா பேரும் வந்து தெரியுது. இவன் பேர் ஃபாக்ஸி, இவங்க இது, இவன் பேர் சீக்கா, இவன் பேர் பாணி, அவன் ஃப்ரெட்டி. கோணி நீ இருந்த போன வீடியோவில். ஸோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே ஒரு கமெண்ட்டு. அந்த ஒரு கமெண்ட்லேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மூக்கு இருக்குல்ல, ஃப்ரெட்டி மூக்கு, அதை அழுத்தினா சவுண்டு வருமா? ஏய், ஒர்க் ஆகுது கைஸ். நல்லா இருக்குது. ஐயோ, சீக்கா இருக்குதுன்றதே மறந்துட்டேன். இன்னும் ரெஸ்ட் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்குது. ஐயோ, இவனை மறந்தே போட்டுருந்தேன் பைரட்கோ. ஓகே, பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் இப்போ லைட் போடாமல் இருக்கிறேன்னா, சீக்கா வந்து இங்கே ஈஸ்ட் ஹால் கார்னருக்கு வந்த உடனே நான் லைட்டு போடுறேன். கேமரா வைப்பாங்க. ஓகே, கேமரா வந்துடுச்சு. அவ்வளோதான், சீக்கா மிஷின் கேஸ். அப்படியே எங்கேயா பின்னாடி மட்டும் போயிடும், அங்கே மட்டும் வந்துடுறது. ஸோ கைஸ், இதை முடிச்சுட்டு அதோ பின்னாடி போயிருக்கு கேஸ். சீக்கா அதோ அங்கே பாருங்க, லெஃப்ட் சீட்டு. நம்மளும் நல்லது. இன்றைக்கி இந்த ஒரு நைட்டையாச்சும் நான் முடிக்கிறேன். ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. ஓகே, 2 AM 69% பவர் இருக்குது. ஒரு 3 AM போது வந்து ஒரு 50 மாதிரி இருந்தாலே போதும், முடிச்சிடலாம் அசால்ட்டாக. காணோம். ஓகே, ஈஸ்டால் வந்துருச்சு. இது வேறு எவனா எழுந்துட்டானா? இன்னும் எவனும் எழுந்துக்காம இருக்கிறான். ஓகே, இப்போ கொஞ்சம் அடிக்கடி கேமராவை செக் பண்ணேன். ஈஸ்டால்லே தான் இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடி வீடியோவில் என்ன பண்ணேன்னா வந்து எவனுமே எழுந்துக்காமலே சும்மா லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். சும்மாவே லெஃப்ட் ரைட்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் புரியுது. என்னதே ஷூட்டன் போட்டுன்னு போயிடுச்சு கைஸ் டைனிங் ஏரியாவுக்கு. ஐயோ, ஃப்ரெட்டி கைஸ், ஃப்ரெட்டி எழுந்துட்டான் சுத்தம். ஃப்ரெட்டி எழுந்துச்சா லாஃப் சொல்லிங்க கேட்கவே இல்லை.
இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக விளாடணும். இவன் தானே வருவான். கமுக்கி போட்டு தள்ளுறான்டா. சூப்பர். பாணி தோறுகிறான். ஃபாக்ஸி வந்து ஐயா என்னது சீக்கா டெலபோர்ட்லாம் ஆகுது. எங்கேருந்து ஃப்ரெட்டி எழுச்சிக்கலன்னு நினைக்கிறேங்க. அது ஒரு சில வாட்டி பக்கில் அப்படி காட்டாது. வேற ரொம்ப சளியாக இருக்குது. ஏய் சீக்கா டைனிங் ஏரியாலே உட்காந்து நிறுவீங்க சொன்ன. இந்த போஸ்டரில் மூக்கழுத்துனா சவுண்ட் வரலாம். ஃப்ரெட்டி தான் கைஸ் எங்கே போனானே ஃப்ரெட்டி அனுப்பிச்சிட்டாங்க. டைனிங் ஹாலில் கண்ணு தெரிஞ்சிடா. ஒரு லாஃப் சவுண்டு பேர் கேட்கும். அது ஏன் கேட்கலன்னு தெரில. ஸோ ஓகே கைஸ் நம்ம பவர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு இப்போ தான் வந்து ட்ரூ பயம்னா என்னன்னு தெரியுது. 3 பேருமே எழுந்துட்டானுங்க. இன்னும் நைட் 4லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஸோ கைஸ் நைட் 4 வந்து இப்போ பண்ணிடுறேன். ஸோ அப்புறமா வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நைட் 5 பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா வந்து பார்க்குறேன் நைட் 5. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 நைட்டு தான் இருக்குது. ஏன்னா கேம் பேர்லேயே அதுதான் இருக்குது. ஐயோ ஃபாக்ஸி என்ன பொசிஷனில் உட்காந்து இருக்கிறா இவன். ஓ இப்படி இருக்கிறானா. வா ஏன் இப்படி இருக்கு. எவ்வளோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த கேம் சவுண்ட் இருந்தால் தான் செம்ம பயங்கரமாக இருக்கும். அதனால் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டேன். ஸோ கைஸ் FNAF 4லாம் பார்த்தா ஐயோயோ. ஸோ கைஸ் FNAF 4 வந்து சும்மா வந்து என்ன எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தேன். FNAF 2 வந்து 1 விட ஈஸியாக இருக்கும் போல். அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை FNAF 4. ஸோ கைஸ் இந்த நைட்டில் இருந்தால் எவனுமே அவ்வளோ அக்ரெசிவாலாம் இல்லை. பாணி தோறுறான். என்னடா பண்ணுற ஃப்ரெடி. ஸோ கைஸ் சீக்கா வந்து கிச்சனில் இருக்குது. ஏன்னா சீக்கா கிச்சனில் இருந்தால் தான் இந்த மாதிரி சவுண்டு வருமா. 4 AM 30% பவரு. செமையாக பண்ணுறோம் பவரில். ஸோ போன வாட்டி மாதிரி நைட் 4லேருந்து கண்டினியூ பண்ணுன்னு வந்துட போகுது கைஸ். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் நைட் 5 முடிக்க ட்ரை பண்ணுறோம். எனக்கு இந்த நைட்டை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும் கைஸ். மண்டை பிச்சுக்குது. ஸோ கைஸ் 5 AM வந்து நம்மகிட்ட நிறைய பவர் இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக 2 டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காரலாம். என்ன இன்னும் எவனும் அட்டாக்கே பண்ணல. அவனை பற்றி மறந்தே போயிட்டேங்க. ஜஸ்ட் மிஸ்ஸியா ரியாக்ஷன் டைம் அவ்வளோ. என்ன என்னமோ ரன்னிங் சவுண்ட் வரை கேட்குதுன்னு கேமரா ஆன் பண்ணி பார்த்தா ஓடி வந்து இருக்கிறான். சீக்கா கிச்சனை விட்டு போயிடுச்சு. ஃப்ரெட்டியும் நீ ஈஸ்ட் ஆளுக்கு வரல. ஃப்ரெட்டி இன்னும் பாத்ரூம்லேயே உட்காந்துன்னு இருக்கிறான். வருதுன்னா போகிறாங்க. கேமராவில் பார்க்குறியா இல்லையா அப்படின்னு பார்த்துனே இருக்கிறாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட் 3 வந்து சேஃபாக ஒரு அனிமட்ரானிக் விசிட் கூட வந்து வராமல் முடிக்க போகிறோம். ஃபாக்ஸி மட்டும் வந்தோம். இதே நம்ம டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதுக்கு இந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனால் நம்மகிட்ட நிறைய பவர் இருக்குது. திறந்து விட்றேன். ஏன்னா ஃப்ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் எப்படி சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவ். அவன் வந்து இங்கே வந்துட்டாலே போதும். இங்கே வந்துட்டு ஒரு சிரிப்பான். சிரிச்சிட்டா வந்து அவ்வளோதாங்க அடி. இப்படி பாணி போடா. ஓகே எப்படியோ வந்து 6 AM ஆக போகுது. இப்போ இந்த நைட்டை முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பிரேக் வேணும். ஓகே சீக்கா வந்து எங்கேயாவது இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. டி பவர் ஆச்சு. ஓகே ஃப்ரெட்டி வந்து கிச்சனில் இருக்கான்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஏன்னா ஃப்ரெட்டியோட பிஜிஎம் கேட்குது. சீக்கிரமாக போடா அப்பாடா. ஸோ கைஸ் எனக்கு சத்தியமாக ஒரு பிரேக் வேணும் கைஸ். அதனால் நான் ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்மால் பிரேக். ஸோ கைஸ் ஸ்மால் பிரேக் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நைட் 4 கண்டினியூ பண்ணும். இப்போ என்ன சொல்ல போகிறானோ
எங்கடா ஃபோனு இருறா. Day 4. கேஸ் அவனுக்கு அங்கே என்னமோ யாரோ கதவு தட்டுறாங்க கேஸ். அங்கேயா இங்கேயும் தெரியல. அங்கே தான் கேஸ் ஃபோனில் தட்டுறான் எவனோ. ஆனிமேட்ரானிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. சீக்கா மட்டும் தான் இல்லை. அதுவும் நம்மளும் அட்டாக் பண்ண தான் வருது. யார் கதவு தட்டுறாப்பாங்க? ஃப்ரெட்டி மியூசிக்கு கேஸ். ஃப்ரெட்டி உள்ள வந்துட்டான். அவ்வளோதான் கேஸ். அப்போ இந்த ஃபோன் பேசுகிறவன் செத்துருவானா? ஓ மை காட் கைஸ், ஃபோன் பேசுகிறவன் செத்துட்டான் கைஸ். அப்படின்னா இப்போ நம்மளும் உஷார் தான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம தான். ஐயோ ஃப்ரெட்டி பிஜிஎம் எவனோ கதவு போட்டு டக்கு டக்குன்னு தட்டுறான். எவன்னு தெரில. ஃப்ரெட்டி வந்து இது பண்ணுறான். அது பேர் என்னது? ஐயோ மறந்துட்டேன். ஐயோ இவன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுறான்? டேய் மண்டகசாயமாக இருக்கிறானு. டேய் நம்மளா இது? இனிமேல் நானும் ஃப்ரெட்டி அப்படின்னா நான் போய் எல்லாரும் அடிப்பேன் கைஸ். மண்டகசாயம் கேமரா பார்க்க முட்டேன் கைஸ். அவன் வர இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். இது என்ன ஆப்ஷன்ஸ்? இன்னும் அன்லாக்ஸ். சர்வைவல் கிட் வாங்குவோமா கை? ஐயோ ரியல் மணியா? ஃபாஸ்ட் நைட்ஸு, ரேடார் மேப்பு, அன்லிமிட்டட் பவரா? அதெல்லாம் இருந்தால் ஃபன்னே போயிடுமே கேமுக்கு. ரீஸ்டோர்னா எனக்கு வருமானு தெரில. ரீஸ்டோர் இந்த பொம்மைலாம் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ரீஸ்டோர்னு காட்டுது, அதை விட்டுருந்தோம். செப்பரேட்லி நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம் போல கேஸ். கேஸ் இதில் ஃப்ரெட்டியோட மூக்கு தெரியுதுல்ல, அதை அழுத்தணும். இன்னும் வரல கேஸ். காசு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே டக்குன்னு கதவை மூடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அதை வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஸோ கைஸ் அதுவும் இதில் வேறு அல்டிமேட் கஸ்டம் நைட்டுன்னு வேறு ஒரு கேம் இருக்குது கைஸ். அதில் வந்து கேமில் இருக்கிற பாதிக்கு பாதி இது வருது. பேர் என்னது? இந்த ஆனிமேட்ரானிக்ஸ்லாம் நான் விளையாடி பார்த்தேன். இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறாது. பாதிக்கு பாதி வருது கைஸ். 50 இது இருக்கும். அதனால் வந்து ஒன்றொருத்துக்கும் மாஸ்கெல்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அல்டிமேட் கஸ்டம் நைட் வீடியோ வேணும்னா கமெண்ட் போடுங்க. நைட் 4 எப்படி போதோ. இதில் வேறு அவன் செத்துருவான் வேறு. அதை வேறு திருப்பி கேட்கணுன்னு எனக்கு வந்து ஒரு ஆசையே இல்லை. பாவம். ஐயோ தாட்டி வேறு தயவுசரி நான் ஃபாக்ஸியை பார்க்கணும் அதிகமாக. டக்கு ஓடி வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணிட்டாங்க. இப்போ அவன் ஃபோன் பண்ணாலும் மியூட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா பாவம் சாவறது ஏன் திருப்பி வேறு. நான் வந்து லைட் ஹார்ட்டட்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து ஒரு ஸ்டோன் ஹார்ட்டட்லாம் சொல்ல முடியாது, மிடில் இருக்கிறேன். ஸோ நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோவே போட்டுன்னு இருக்கிறேன். இப்போ அதெல்லாம் வித்தியாசமாக போடுவோமேன்ட்டு ஃபேமஸ் கேம்ஸ் இன் மொபைல்ஸ்னு போட்டேன். சும்மா வந்து ஃபினாஃப் வந்துச்சு. சும்மா என்னது இருக்குது அப்படின்னு விளையாடி பார்ப்போன்னு பார்த்தா நல்லா இருக்குது. ஐயோ அதுக்குள்ளையா? ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த 2 லைட்டையும் போட்டு தான் ஆஃப் பண்ணோம் பழைய மாதிரி. ஸோ கைஸ் 5 லைட்ஸை முடிச்சுட்டு, ஃபினாஃப் 2 முடிச்சுட்டு, 3 முடிச்சுட்டு, 4 முடிச்சுட்டு, 5 இருக்கானே தெரில, 5, 6 எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கெத்தாக சொல்லலாம்ல, டே நான் ஃபினாஃபில் இருக்கிறதே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஃப்ரெண்டு. அதனால் நான் அதை போட்டு பார்த்தேன். டாப் 10 ஃபேமஸ் கேம்ஸ் இன் மொபைல்னு போட்டு பார்த்தேன்.
இது வந்துச்சு. சரி எப்படி இருக்குது விளாடி இருக்கிறோன்னா என் ஃப்ரெண்டிகிட்ட போய் கேட்டேன். விளையாடுறா செம்மையாக இருக்குது அப்படின்னோம். சரி ஓகேன்னு யூடியூப்லலாம் பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்துட்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுதான் வந்துட்டேன். ஐயோ ஏண்டா ஆனால் ஒன்று மூச்சு விட்ற. ஸோ கைஸ் இப்போ நம்ம இங்கே 2 கேமரா பார்க்கணும். ஏன்னா ஃப்ரெட்டி இங்கே வந்துட்டான்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா அவங்க வந்துட்டான்னா வந்து போகவே மாட்டான். இங்கேருந்து இங்கே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வேறையா வாய் அப்படி வச்சுன்னு இருக்கிறான்னு தெரியல. நல்ல வேலை சவுண்டை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். நான் வர எங்கேயோ பார்த்துனே லைட் அமுக்கிட்டு போயிடுறேன். போய் போடா சீக்கிரமா. ஓகே பவர் வந்து 67% இருக்குது. 67%ன்னொடனே நீங்கள் 7 ரேசியர் கமெண்ட்டில் போட்டுறாங்க. ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. ஓகே ஓகே நீ போடா ஒரு டோர் க்ளோஸில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது திரும்பி போயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பானியும் இல்லை. ஸோ 2 AM நம்மளுக்கு வந்து 57% இருக்குது. ரெடி வந்துட்டான். சிரிச்ச சவுண்டு கிடைச்சு. சரி கிச்சனில் இருக்கிறாங்க. ஓகே சீக்காவை தாங்க ரொம்ப நேரமாக காணும். சொன்னோன்னே வரப்போகுது. ரொம்ப பயமாக இருக்குது. கேஸ் இது அழுத்துனா கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது கேஸ். அதனால் நான் எப்போப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குதோ அப்பப்போல்லாம் எனக்கு அமுக்கிக்கிறேன். ஸோ உண்மையாக பயமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதோ அப்பப்போல்லாம். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்குது. லைட்டாக ஜம்ப்ஸ்கேர் வராத வரைக்கும் இந்த கேம் ஜாலி. அது வந்துச்சுன்னா இன்னும் ஃப்ரெட்டி மியூசிக்லாம் கேட்குது. நல்ல வேலை இன்னும் கிச்சன்லேயே இருக்கிறோம். ஃபாக்ஸி. ஸோ கைஸ் இந்த ஃபாக்ஸி மட்டும்தான் கைஸ் தலைவலி இருக்கிறதுலே பெரிய தலைவலி. ஃபாக்ஸி தான் கைஸ். கேமரா கொடுங்கடா. கேமரா சரி இப்போ ஃப்ரெட்டி நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் சீக்கா இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. இப்போ கைஸ் நம்ம அதிகமாக வந்து கேமரா பார்க்கவே கூடாது. இப்போ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதான் நான் ஸோ கைஸ் இப்போ வந்து ஃப்ரெட்டி இன்ஸ்டால் வந்துட்டா கைஸ். இதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சா நம்ம கதவு சாத்திடணும்னு நினைக்கிறேன். இல்லை சாத்திடுவோம்மா கதவு. பயமாக இருக்கு. ஏன்னா சிரிச்சிட்டான். ஃப்ரெடி இல்லை. ஐயோ ஃபாக்ஸி. ஸோ கைஸ் நைட் 4 AM 29% பவர். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உயிர்.
டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் மாதிரி ஸ்வெட்டி பாய். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து சீதாவை பற்றி வந்து நான் என்னடா டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் அறிவாளிங்களா? எப்படி ஓப்பன் ஆயிருக்கும்? நான் க்ளோஸ் தானே பண்ண. நீங்கள் பார்த்தீங்களா கேர்ள்ஸ்? ஒருவேளை நம்ம அவனை பார்த்துட்டே இருக்கணுமோ ஃபாக்ஸ் மாதிரி? அட்டா கடவுளே கேர்ள்ஸ், நம்ம அவனை ஃபாக்ஸ் மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் போல. கேஸ் அவன் வந்துட்டான்னா அட்டா கடவுளே. ஸோ கைஸ் ஒரு 5 minutes பிரேக். தலைவலியாக இருக்குது. அதுக்குள்ளே 20 minutes வேறு ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃபார்மில் பயமாக ஒரு சொட்டு பயம் கூட இல்லாமல் வந்துடுக்கிறேன். 21 சொட்டு மிச்சமே இருந்தாலும் அப்படின்னு வந்துடு. இது மேலே பண்ணால் காப்பி ரைட்ஸ் வந்தாலும் வந்துடும். ஸோ அதனால் கூட்டிக்கிட்டு கேம் கொடுப்போம். வேறு திருப்பி ஃபோன் பண்ணி சாவாங்க. கைஸ் எனக்கு சத்தியமே தெரில. நான் இந்த லெஃப்ட் டோர் வச்சு ரைட் டோர் க்ளோஸ் தான் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி அட்டாக் பண்ண வந்தான்னு தெரில. அவ்வளோ கேமராலாம் கட்டாமல் கேமராலும் ஏன் இவ்வளோ மிச்சாது? ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பவர் சேவ் பண்ணணும். இப்போ நம்ம ஏன்னா சீக்கா வந்து டைனிங் ஏரியாவில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 AM வந்து ஒரு 70% பவர் மாதிரி இருந்தாலே போதும். நம்ம அசால்ட்டாக என்னடா இது அழுதுன்னு இருக்குது. முன்னாடிலாம் இப்படி இருந்துச்சானே நீ ஞாபகமே இல்லை. மாறி இருக்குது பாருங்க கைஸ். அப்போ நம்ம ஏதோ ரேரான ஒரு ஈஸ்டர் எக் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ கைஸ் நம்ம வந்து தெரியாமல் ஒரு கேமரா ஆன் பண்ணனாலும் ஒரு சமராரான்னு தெரில ஒரு ஈஸ்டர் எக் கண்டுபிடிச்சிருக்கிறோம். யாரோ அழுகுற மாதிரி, அதாவது நிறைய ஃபோட்டோவில் குழந்தைங்களான்னு தெரில, இதோ அழுகுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நான் காலி பைரட் கோவில் இருக்கிறான். இன்னும் ஜாலியாக அமைதியாக உட்காந்துன்னு இருக்கிறான். வராது வரைக்கும் நல்ல விஷயம். உண்மையாக சொல்லணும்னா 2 பேரும் வந்துட்டானுங்க அட்டாக் பண்ண. ஸ்வெட்டி மட்டும் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. இதோ ரைடிங் ஏரியாவில் தான் ஸ்வெட்டி இருக்கிறோம். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை மோஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுறது வந்து பானியும் ஃப்ரெட்டியும் வந்தாங்க கைஸ். சீக்கா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா அட்டாக்கே பண்ண மாட்டேங்குது. அது பாட்டு வந்து வருது, அப்புறமா அப்படியே வந்து யூடர்ன் போட்டுன்னு போயிடுது. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸியை வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு கூட வர விடக்கூடாது கைஸ். ஃபண்டாக சொன்னோன்னே அவன் நம்புறீங்க. ஸோ கைஸ் இதில் வந்து ஃபாக்ஸிக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று லைட்டாக வெளியே மண்டையை மட்டும் காட்டுவோம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி எட்டி பார்ப்போம், வெளில நடந்து வருவோம். தேர்டு வந்து ஓடி வந்து அட்டாக் பண்ணிடுவோம். ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் 5 minutes பிரேக் எல்லாம் கிடையாது. நைட் 4 ஆயாச்சும் முடிச்சுட்டு என்னடா இது. என்னடா ஸோ கைஸ் நான் வந்து பார்த்த வரைக்கும் என்னன்னா வந்து இவன் வந்து 2 வாட்டி வந்து நம்ம கிட்ட ஓடி வந்துட்டான்னா வந்து பவர் பாதி தூக்கிடுவான். 1 AM 68% பவர். நான் வேறு 3 AM வரைக்கும் வந்து இது 70% இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கைஸ் நைட் 4 தான் இருக்கிறதுலே வந்து ஹார்டஸ்ட் நைட்டுன்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம், இல்லை நைட் 5 வேறு ஒன்று இருக்குல்ல. ஸோ கைஸ் யோசிச்சு வேறுங்க அப்படின்னா இன்னும் நைட் 5க்கு வந்து நைட் 4 எப்படி இருக்குதுன்னா அப்போ நைட் 5 அதெல்லாம் இருக்குது. நைட் 5க்கு மேலே எதனாச்சும் இருக்கா? ஸோ அதனால் நான் பார்த்ததில் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு கஸ்டம் நைட்டுன்னு, அந்த அல்டிமேட் கஸ்டம் நைட் மாதிரி இந்த 4 இதுலேயும் அனிமெட்ரானிக்ஸ்லையும் நீங்கள் வந்து இந்த இது எவ்வளோ இது அட்டாக் பண்ண வருதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து அது ஒரு 6th நைட் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அந்த கஸ்டம் நைட்டு 6th நைட்டாக இருக்கும்.
வேற வந்தால் போக மாட்டேங்கிறாங்க பாணி. பைரட் கோ பிரச்சனை இல்லை, அது மூடி தான் இருக்கு. போக மாட்டேங்கிறாங்க. அங்கே விண்டோவில் ஒரு மாதிரி ஷேடோ எடுத்துடுதா அப்படின்னா இருக்கிறான்னு அர்த்தம். சுகேஷ், எனக்கு இப்போதான் தோணுது, நான் ரொம்ப அதிகமாக லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறேன். ஓகே, டாக்ஸி செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டான். ஏன் இப்படி மண்டையை முறுக்கி நிற்கிறான் தான் எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன் எனக்கு இப்போ ஃப்ரெடி பீச் மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுல இருக்கிறானா இல்லை? படம் வந்து வெறும் 1 night வந்து வித் நோ அனிமேட்ரானிக்ஸ் ஒன்லி 1 பாணி அப்படின்னு போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை பாணி கூட இல்லை, சீக்கா. ஏன்னா அதுதான் கிட்ட கூட வரல. வேற இந்த ஈஸ்டால் கார்னர் வரதே பெரிய விஷயம். ஈஸ்டால்லேயே வந்து நிற்க பெரிய. ஓகே கைஸ், ஃப்ரெடி போயிட்டான். வேறு எங்கேயும் இருக்கிறான். இப்போ இந்த பாணி இங்கே இருக்கிறான். ஃபாக்ஸி அப்படியே தான் இருக்கிறான். சீக்கா தான் டைனிங் ஹாலில் இருக்குது. ஆமாம், அப்போ ஃப்ரெடி நீ பாத்ரூம்லேயே உன்னை யாரும் கேட்கலடா. அப்போ மாதிரி பாத்ரூம்லேயே உட்காந்து கூட. ஸோ கைஸ், நான் வந்து இப்போ செம்ம ஷுவராக தான் இருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த லெஃப்ட் டோர் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஃப்ரெடி எங்கே போனேன்? கிச்சன்லேயே உட்காந்து நிற்கிறானே. என்னவோ சவுண்டெல்லாம் கேட்குது. இந்த சீக்கா வந்து வந்துருச்சு மிஸ். இந்த வீடியோலேயே சீக்காவோட ஃபஸ்ட் அட்டாக் வந்து வந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் அட்டாக் பை சீக்கா அப்படி கண்டிப்பாக வராதுங்க. ஈஸ்டால் கார்னருக்கு வந்து அப்படியே யூட்டன் போட்டு போயிடும் டைனிங் ஹாலுக்கு. அப்படி வந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட் அட்டாக் பை சீக்கான்னு போட்டுருங்க. யோசிச்சு என்ன சொன்னேன். வந்துட்டான்டா. சீக்காவே மறைச்சிட்டு இருக்குது செடியை. ஸோ கைஸ் கமெண்ட் போடுங்க கைஸ். ஃபஸ்ட் அட்டாக் போய் சீக்கா ஏன் அதுக்குள்ளே போயிடுச்சு? நான் யூஸ் பண்ணி கொண்டா லெஃப்ட் டோரை மூடியே வச்சிருக்கலான்னு பார்த்தேன். பவர் வேறு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 15% தான் இருக்குது. இல்லாட்டி நமக்கு ரொம்ப அதிகமாக பவர் யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 28%ல் நம்ம 4 AM இருந்தோம். ஃப்ரெடி தயவு செய்து நான் அட்டாக் பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும்? பவர் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து லெஃப்ட் க்ளோஸ் வேறு பண்ணி வைக்க முடியாது. பார்த்துட்டே இருக்கணுமோ? ஓகே, கேமரா இவனுக்கே செட் பண்ணி வச்சிடலாம். ஐயோ, ஃபாக்ஸு காணாம போயிட்டான். அட்டாக் கொண்டு வருவானா? இது குழம்பு. ஐயோ, பவர் வேறு இல்லையே. இங்கே தாங்க சரி, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ சிரிச்சான்ல, அதனால நம்ம கொஞ்ச நேரம் டோரை க்ளோஸே பண்ணிடுவோம். கைஸ் 2% தாங்க சரி. இது 5 AM. பவர் வேறு சுத்தமாக இல்லை. ஆமாங்க சார், பார்த்துட்டே இருந்தா அட்டாக் விட்டுவினேன். இந்த சைடில் அவனை வந்துட்டான்னா இந்த மாதிரி வராது. இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணா செத்துருவேன். பவரே போயிடுச்சு. அவ்வளோதான், செகண்ட் அப்படியே 6 AM ஆகிடுதாங்க சார். வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இப்போலாம் 5 AM யூஸ் பண்ணோம். நான் ஃபோனை கவுத்தி வச்சுட்டு உட்காந்து 6 AM ப்ளீஸ். 6 AM அவ்வளோதான் செத்தாச்சு. டெங் 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 அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். என்ன வரலை? 6 AM வந்துடுறேன்.
நானே ஃபோனை கவுத்தி வச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 4 வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் 4 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் நைட் 4 நைட் 5 ஒரு வீடியோவில் பண்ணுறேன். ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஏன்னா வந்து செம்ம ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ அதனால் பாய் கைஸ். டைம் வேறு 30 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடணும்னு எனக்கு தெரியல. ஸோ பாய் கைஸ். பை.